NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2025 டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த எக்ஸாமினேஷன்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். சரிங்களா? அப்படி என்னதான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸில் உள்ள டாபிக்ஸை வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஏன்னா இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பேசிக் லெவலில் தான் இருக்கும். சரியா? நம்ம என்ன எக்ஸாமினேஷன்ஸில் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்ச டாபிக் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போவோம். ஸோ இந்த தெரிஞ்ச டாபிக்ஸில் நம்ம அட்டன் பண்ணிடுவோம், ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடுவோம். ஆனால் தெரியாத டாபிக்ஸ் வந்து நிறைய இருக்கும், நம்ம அதை விட்டுட்டு போயிருப்போம். அதில் கொஸ்டின்ஸ் பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கும், நம்ம ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடுவோம். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிற எல்லா டாபிக்ஸையும் நீங்கள் வந்து வாட் இஸ் வாட்னாவது நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, ஜஸ்ட் பேசிக்காவது அதில் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். சரியா? சில 1-2 கொஸ்டின்ஸ் தான் ஒரு டெப்த்தாக இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் விட்டால் கூட பரவாயில்ல. பட் நான் சொல்கிற எல்லா டாபிக்ஸையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணி அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட்டாவது நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா பெட்டர். சரியா? நல்லா தெரிஞ்ச டாபிக்ஸ் நல்லா படிச்சுட்டு போங்க. தெரியாத டாபிக்ஸை வந்து நான் சொல்கிற டாபிக்ஸ் தெரியாத டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் வாட் இஸ் வாட்னு படிச்சுட்டு போனால் கூட ஓரளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ சப்ஜெக்ட் வைஸ் நான் வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேப்பர் அனலைசிஸ் தான். பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து என்னென்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அண்ட் டிசி மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 படி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே 2024 எக்ஸாமினேஷன்ஸ் படி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் 2025 நோட்டிஃபிகேஷன்ஸ் படி வெயிட்டேஜ் வந்து வேற, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வெயிட்டேஜ் வந்து வேற இருக்கு. சரியா? ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து 25 கொஸ்டின்ஸ், மார்க் கிடையாது கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டின்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து இருக்கும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏசி மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா 2025 படி 25 கொஸ்டின்ஸ். சரியா? அப்போ இந்த மிஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்ஸில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் மேலே வருது. எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் சொன்னால் போடுங்களேன் மேக்ஸிமம். இந்த டிசி மிஷின்ஸ் ஏசி மிஷின்ஸ் இந்த ரெண்டு சேர்ந்தவே கிட்டத்தட்ட 40 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருது. ஓகேவா? அடுத்து மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பாருங்கள், அதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் தான், கொஞ்சம் கம்மியான கொஸ்டின்ஸ் தான். அதுக்கப்புறம் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் 15 கொஸ்டின்ஸ். ஓகே. அடுத்து ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் சுவிட்ச் கியர் இதில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஏஐக்கு படிக்கும்போது பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி படிப்போம். பவர் சிஸ்டத்தில் உள்ள டாபிக்ஸ் தான் இருக்க போது. ஸோ 25 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன்ஸ் இதுவுமே பவர் சிஸ்டத்தில் உள்ளது தான். இதில் 25 கொஸ்டின்ஸ். ரெண்டே பார்த்தீங்கன்னா இல்லை 50 கொஸ்டின்ஸ் இதில் வருது. அப்போது எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், இந்த பவர் சிஸ்டம் இதெல்லாம் சேர்ந்து தான் பவர் சிஸ்டத்தில் உள்ளது. அப்போ 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ். எனர்ஜி எஸ்டிமேஷன் அண்ட் ஆடிட்னு ஒரு இருக்குது. இதில் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் இதில் கேட்பாங்க. ஸோ ஓகேவா? அதுக்கப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் தான். முன்னாடி 2024 வந்து 20 கொஸ்டின்ஸ் இருந்தது, இப்போ வந்து 10 கொஸ்டின்ஸ் தான். அதுக்கப்புறம் 10வது டாபிக்ஸ், கடைசி டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார். இதுவுமே டிசி மிஷின்ஸில் உள்ள தான். பாருங்கள், இது ஒரு 15 கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் நம்ம வந்து இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் படிப்போம். அதில் வந்து டிசி மிஷின்ஸ், ஏசி மிஷின்ஸ், அந்த கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த டாபிக்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 25 + 15 65 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது. நீங்கள் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்க்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் விட்டீங்கன்னா 55 கொஸ்டின்ஸ் கிட்ட அந்த டிசி மிஷின்ஸ் நீங்கள் நல்லா, அந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது பவர் சிஸ்டம்னா என்னன்னா எங்கே பொறுத்தவரையில் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், சுவிட்ச் கியர் அந்த சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் இந்த சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மெஷர்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் டிவைசஸ், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம முக்கியம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம இதில் வந்து ஏஐடிஏ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபீல்டு தெரி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு தெரி வந்து இதில் வராது. ஸோ அதை விட்டுடலாம். ஓகேவா? கண்ட்ரோல் சிஸ்டம் வராது, அதை விட்டுடலாம். ஓகே, அது ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து இங்கே படிக்க வேண்டிய தேவையில்லை. ஓகேவா? அடுத்து இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன், டாபிக்ஸ் லிஸ்ட் பண்ண போகிறேன். டாபிக்ஸை நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஓகே, தெரியல அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அதை பேசிக்காக படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் டாபிக்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் நான் கேட்பேனே தவிர ஆன்சர் கொடுக்க மாட்டேன். ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம கொடுக்கலாம்.
சரியா? இப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் அந்த டாபிக்ஸ் அதனுடைய சொல்யூஷன்ஸ் ஆன்சர்ஸ் நான் கொடுத்தோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிடும், நம்ம செய்ய முடியாது. இப்போ நம்மளோட இந்த வீடியோ அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த 10 சப்ஜெக்ட்ஸில் உள்ள டாபிக்ஸ், அதுக்கப்புறம் உள்ள வீடியோவில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் டாபிக்ஸுடைய நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அண்ட் டிசி மிஷின்ஸ். இதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம டிசி மிஷின்ஸ் படிச்சிருப்போம். பேட்டரிஸ் கவர் ஆகுது. அடுத்து ஸ்பெஷல் மிஷின். சரியா? நம்ம விட்டு போகிறது இந்த பேட்டரிஸ் வந்து விட்டு போயிடும். இந்த பேட்டரிஸ் வந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் பேட்டரிஸில் பேசிக்ஸ், லெட் ஆசிட் பேட்டரிஸ், இந்த பேட்டரிஸில் பேசிக்ஸ் நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு போனீங்கன்னா 3 மார்க் வந்து அதில் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டு போவீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்லா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸ், வோல்டேஜ் கரண்ட் ஈக்குவேஷன்ஸ், ரெசிஸ்டர்ஸ்னா என்ன வரும்? V = IR, இண்டக்டரா V = L × di/dt, கெப்பாசிட்டரா V = 1/C × 5t. இதே கரண்ட் ஈக்குவேஷன்ஸ், அந்த ஈக்குவேஷன்ஸ் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வோல்டேஜ் கரண்ட் அண்ட் பவர் ரிலேஷன்ஸ், P = I²R, P = V²/R, அந்த பவர் ரிலேஷன்ஸ் வந்து அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டரில் எனர்ஜி ஸ்டோர்டு ஃபார்முலா என்ன, கெப்பாசிட்டரில் எனர்ஜி ஸ்டோர்டு ஃபார்முலா என்ன, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் சார்ஜ் ரிலேஷன்ஸ், I = dq/dt தெரியும். சார்ஜ் ஆஃப் ஒரு சிங்கிள் எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோ வேல்யூ, அந்த வேல்யூ 1.6 × 10⁻⁻19 கூலும், அந்த ஃபார்ம், அந்த வேல்யூஸ். இப்போ சில நேரங்களில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இவ்வளோ சார்ஜ் வந்து மூவ் ஆகுது, அப்போ கரண்ட் என்னவா இருக்கும், அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த பாயிண்ட்ஸ் சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் பவர் ஃபார்முலா. சிங்கிள் ஃபேஸுக்கு பவர் என்ன வரும், 3 ஃபேஸ் பவர் வந்து என்ன வரும். சரியா? இது ஃபேஸ் வோல்டேஜ் ஃபேஸ் கட்டுறதுன்னா ஃபார்முலா என்ன, லைன் வோல்டேஜ் லைன் கட்டுறதுன்னா என்ன ஃபார்முலா, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நெட்வொர்க் இருக்கு, சீரிஸ் பேரல் காம்பினேஷன்ஸ், அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது. சீரிஸாக இருந்தால் என்ன செய்யணும், ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க் சீரிஸாக இருந்தால் என்ன செய்யணும், ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க் பேரலாக இருந்தால் அந்த ஃபார்முலா என்ன, நம்ம தெரியும். ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க் சீரிஸாக இருந்தால் ஆட் பண்ணுவோம், பேரலாக இருந்தால் அது ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி இண்டக்டன்ஸ் வந்து சீரியஸாக இருந்தால் என்ன செய்யணும், கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரியஸாக இருந்தால் என்ன செய்யணும், கெப்பாசிட்டன்ஸ் பேரலாக இருந்தால் என்ன செய்யணும். சில கொஸ்டின்ஸில் வந்து என்ன ரொம்ப சிம்பிளாக 2 கெப்பாசிட்டர் வந்து சீரியஸாக போட்டு அந்த டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அது தெரிஞ்சு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸுக்கு ஈஸி, பட் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸுக்கு நீங்கள் தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்டார் நெட்வொர்க் இருக்கும், அதுக்கு வந்து ஃபேஸ் லைன் வோல்டேஜ் ரிலேஷன்ஸ் என்ன, இல்லை டெல்டா நெட்வொர்க் இருக்கும், அதுக்கு வந்து ஃபேஸ் லைன் வோல்டேஜ் ரிலேஷன்ஸ் என்ன, அதே ஃபேஸ் கரண்ட் லைன் கரண்ட் ரிலேஷன்ஸ் என்ன, அந்த ரிலேஷன்ஸ் VL = √3V ஃபேஸ் எதுக்கு வரும், IL = √3I ஃபேஸ் எதுக்கு வரும், அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கன்வர்ஷன்ஸ், ஒரு ஸ்டார் நெட்வொர்க் கொடுத்து எப்படி டெல்டாவை மாற்றுறது, இல்லை டெல்டா நெட்வொர்க் கொடுத்து எப்படி ஸ்டாராக மாற்றுறது, அந்த ஃபார்முலாஸ் இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கேன், பட் ஆன்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து 10வது இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள், RXZ, அதாச்சும் ஒரு இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் போடுவோம், அதாவது நம்ம பவர் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். அந்த ட்ரையாங்கிள் எப்படி, அது பவர் ட்ரையாங்கிள், ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பவர் ட்ரையாங்கிள் போடுவோம். அந்த ட்ரையாங்கிள் வச்சு நம்ம பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். சரியா? பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ரியல் பவர், ரியாக்டிவ் பவர் தெரிஞ்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ட்ரையாங்கிள் தெரிஞ்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர், கண்டிஷன் பார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் என்ன இருக்கும், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் வேல்யூ என்ன இருக்கும், அது நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? RTH = RL அப்படி இருந்ததுன்னா அதான் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா Pmax = VTK²/4RTH. ஓகேவா? அடுத்து ஃபார்முலா மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ், 2 இண்டக்டர்ஸ், 2 காயில்ஸ் வந்து சீரியஸாக இருக்குது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்கும். எய்டிங்னா என்ன, ஆப்போசிஷன் என்ன, அந்த 2 இண்டக்டர்ஸ் வந்து சீரியஸாக இருக்கும்போது எய்டிங்கில் இருந்ததுன்னா அதோட வேல்யூ டோட்டல் இண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும். 2 இண்டக்டர் வந்து சீரியஸாக இருக்கும்போது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆப்போசிஷனில் இருந்துச்சுன்னா, ஃப்ளக்ஸ் வந்து ஆப்போசிஷனில் இருந்துச்சுன்னா அப்போ அதோட இண்டக்டன்ஸ் ஃபார்முலா எப்படி இருக்கும். இதே பேரலில் இருந்ததுன்னா, 2 காயில் வந்து பேரலில் இருந்ததுன்னா அப்போ வந்து எய்டிங் அப்போசிஷன்ஸில் என்ன ஃபார்முலா வரும், அந்த ஃபார்முலாஸ்லாம் என் வச்சுக்கோங்க. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்கில் ஃபார்முலா என் வச்சுக்கோங்க. இது மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸில் உள்ளது. ஓகேவா? அடுத்து லெட் ஆசிட் பேட்டரிஸ், இந்த பேட்டரிஸ்லேருந்து கன்ஃபார்மாக 3 கொஸ்டின்ஸ் வரும். இதை தான் நீங்கள் விட்டு போயிடுவீங்க. ஸோ அதை பேசிக்காக படிச்சுக்கோங்க. லெட் ஆசிட் பேட்டரினா என்ன, அது எலக்ட்ரோலைட் என்ன இருக்கும், ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்கும், அந்த லெட் ஆசிட் பேட்டரியில் ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்கும், அந்த ரியாக்ஷன்ஸ் ஃபார்முலா, எலக்ட்ரோலைட் வந்து அதில் என்ன இருக்குது, அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் எதுவாக வித்ஸ்டாண்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு பேசிக்காக சில இதை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 3 மார்க் இதில் எடுக்க முடியும். சரியா? ஓகே. அடுத்து டிசி மிஷின்ஸ், EMF ஈக்குவேஷன் ஆஃப் டிசி மிஷின்ஸ், டிசி மிஷினோட ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம்
ஜென்ரேட்டர் மோட்டார்ஸ் இருக்கு, அதோட ஈக்குவல் சர்க்யூட்ஸ், சீரிஸ் மோட்டரோட ஈக்குவல் சர்க்யூட்ஸ் எப்படி இருக்கும், சண்ட் மோட்டருக்கு எப்படி இருக்கும், காம்பவுண்ட் மோட்டருக்கு எப்படி இருக்கும், டார்க் ஈக்குவேஷன்ஸ் அதுக்கு எப்படி இருக்கும், ஃப்ளக்ஸ் வந்து சண்ட் மோட்டருக்கு கான்ஸ்டன்டா இருக்குமா, கான்ஸ்டன்டா இருக்கும், இதே சீரிஸ் மோட்டருக்கு எப்படி இருக்கும், அதோட ஈக்குவேஷன்ஸ், சீரிஸ் மோட்டரோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும், சண்ட் மோட்டரோட ஈக்குவேஷன்ஸ், லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டரோட ஈக்குவேஷன்ஸ், ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டரோட ஈக்குவேஷன்ஸ், இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஜென்ரேட்டர், இதே மாதிரி சீரிஸ் ஜென்ரேட்டர்னா அதோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும், சண்ட் ஜென்ரேட்டர்னா அதோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து அப்ளிகேஷன்ஸ். சண்ட் மோட்டர் வந்து எந்த இடத்துக்கு யூஸ் ஆகும்? சண்ட் மோட்டர் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டர் சொல்லுவோம். ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டர். அப்போ எந்த அப்ளிகேஷன், எந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் தேவைப்படும், அப்போ அந்த இடத்துல சண்ட் மோட்டர் ஓகே. சீரிஸ் மோட்டரில் பார்த்தா ஸ்டார்டிங் டார்க் வந்து ரொம்ப ஹை, எந்த இடத்துல எந்த லோடில் எந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக தேவைப்படும் அந்த இடத்துல சீரிஸ். காம்பவுண்டில் வந்து டிஃபரன்ஷியல் அந்த மாதிரி ரெண்டு டைப்ஸ் இருக்கு, அது ஒவ்வொன்றிலும் எந்த காம்பவுண்ட் மோட்டர் வந்து எந்த இடத்துக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எடுக்கலாம். அடுத்து லேப் வைண்டிங்னா வேவ் வைண்டிங் என்ன? லேப் வைண்டிங் நம்பர் ஆஃப் பேரல் பார்த்து எப்படி இருக்கும், வேவ் வைண்டிங் நம்பர் ஆஃப் பேரல் பார்த்து எப்படி இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பெரிபரல் ஸ்பீடு, ஒரு டிசி மிஷினுடைய பெரிபரல் ஸ்பீடு என்ன, ஆர்பிஎஸ்ல கொடுத்தா எப்படி செய்யணும், ஆர்பிஎஸ் ரெவல்யூஷன் பர் செகண்ட்ஸ்ல கொடுத்தா எப்படி செய்யணும், ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் ஞாபகம் போங்க. இதுல இருந்து கண்டிப்பா கேட்கறாங்க காயில் பிச், ஷார்ட் பிச், காயில் ஸ்பேன். இந்த இதுல இருந்து ஒரு மார்க் கண்டிப்பா வருது. காயில் பிச் என்ன, ஷார்ட் பிச் என்ன, வார்ட் லேடர் பத்தில வந்து எந்த இடத்துக்கு சூட் ஆகும், அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அது தெரிஞ்சுக்கோங்க. ஹோப்கின்சன் டெஸ்ட் மெத்தட் எதுக்கு யூஸ், ஓபன் சர்க்யூட் டெஸ்ட் மெத்தட் சரியா, அந்த கம்பன்சேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து லாசஸ், காப்பர் லாஸ் என்ன, கோர் லாஸ் என்ன, எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது டிசி மிஷின்ஸ்ல, அந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் நல்லதுதான். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மிஷின்ஸ், ஸ்டெப்பர் மோட்டார், யூனிவர்சல் மோட்டார், சர்வோ மோட்டார், வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் மோட்டார்ஸ், இந்த மோட்டார்ஸ்லாம் இருக்குது. அதில் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் எந்த இடத்துல வந்து அதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் 3 மார்க் நம்ம எடுக்கலாம். இந்த ஸ்பெஷல் மிஷின்ஸ் மொட்டு போயிடும் சரியா. அதில் கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் படிச்சா போதும். ஸ்டெப்பர் மோட்டர்னா என்ன, அதோட பேசிக்ஸ், அது எந்த இடத்துக்கு யூஸ் ஆகும், சர்வோ மோட்டருடைய பேசிக்ஸ், யூனிவர்சல் மோட்டருடைய பேசிக்ஸ், அந்த வேரியபிள் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? இதுதான் அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அண்ட் டிசி மிஷின் டாபிக்ஸ். கிட்டத்தட்ட 25 டாபிக்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த 25 டாபிக்ஸ் உள்ள ஃபார்முலாஸ் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ரீகேட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 25 கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் 20 அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். ஏசி மிஷின்ஸ்லேயும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கு சரியா. இதில் எதெல்லாம் கவர் ஆகும்னா டிரான்ஸ்ஃபார்மர் மிஷின்ஸ், சிங்க்ரனஸ் மிஷின்ஸ், இந்த 4 டாபிக்ஸ் வந்து இதில் கவர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆச்சுன்னா அதோட கேவி வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும், இல்லை ஃப்ரீக்வன்சி வேல்யூ இந்த வோல்டேஜுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி, அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ் வேல்யூ என்ன இருக்கும், ஃபார்முலா ரிலேஷன்ஸ் இருக்கு, அந்த ரிலேஷன்ஸ் என்ன. அடுத்து டான்ஸ் ரேஷியோ, வோல்டேஜ் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, அது பேசிக்காக உள்ளது, அதை படிச்சுக்கோங்க. V2/V1 N2/N1, I1/I2 N2/N1, அது ரிவர்ஸ் இருக்கும். அந்த ரேஷியோ ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ஆஃப் ஈக்குவேஷன், டான்ஸ் ரேஷியோ வச்சிருக்கும். வோல்டேஜ், அதே வோல்டேஜ் வந்து பிரைமரி வோல்டேஜ் வந்து செகண்டரி கொண்டு போனால் அது ஈக்குவல் என்ன, இல்லை செகண்டரியில் வோல்டேஜ் வந்து பிரைமரி கொண்டு வந்தால் அது ஈக்குவல் வோல்டேஜ் என்ன, அந்த ரேஷியோ வச்சு அந்த ஃபார்முலாஸ் இருக்கும். நீங்கள் அதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அதில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோர் லாஸ்க்கும் ஃப்ரீக்வன்சியும் உள்ள ரிலேஷன்ஸ் இருக்கு, ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு போங்க. சில இடங்களில் அந்த ஃபார்முலா டேரெக்டாக கேட்கலாம் சரியா. அடுத்து வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபார்முலாஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்ஸ்ல வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், R2 = X2 நினைக்கிறேன். அந்த கண்டிஷன்ஸ் கேட்கலாம் டேரெக்டாக சரியா. ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது முக்கியமானது, அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அண்ட் ரேட்டட் கேவி. அந்த ஃபார்முலா KVA at maximum efficiency is equal to rated KVA into root of PI/PCU, iron loss root of iron loss by copper loss அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்முலாஸ் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கும். அந்த ரிலேஷன்ஸ் KVA at maximum efficiency rated KVA உள்ள ரிலேஷன்ஸ் அயன் லாஸ் கோர் லாஸ் வச்சு வரும் சரியா. அடுத்து கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, அயன் லாஸ் = காப்பர் லாஸ், இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ் அட் எக்ஸ் பார்ட் ஆஃப் rated KVA ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கு. PCU copper loss rated KVA is equal to x² into copper loss, அதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க சரியா. இதுலையுமே ப்ராப்ளம்ஸ் வரலாம் சரியா. அதுக்கப்புறம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் கான்செப்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் கான்செப்ட்ஸ் இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த காப்பர் மெட்டீரியல் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நார்மல் டிரான்ஸ்ஃபார்மரை விட நீங்கள் ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பைண்டிங்குடைய காப்பர் சேவிங்ஸ் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனோட பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. கண்டிப்பாக கேவி ரேட்டிங் வந்து கூடும். அடுத்து சிங்க்ரனஸ் ஸ்பீடு, இண்டக்ஷன் மிஷின் வந்துச்சு.
சிங்கனஸ் ஸ்பீடு ஃபார்முலா NS is equal to 120F by P. அதுலேருந்து கேட்கலாம் கொஸ்டின்ஸ் டேரெக்டாக போல்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்து சிங்கனஸ் ஸ்பீடு என்ன அந்த வைக்வேஷன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லிப் இஸ் ஈக்குவல் டு NS மைனஸ் NR பை NS. அந்த ஸ்லிப் ஸ்பீடு என்ன, ஸோ அந்த ஃபார்மை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரோட்டர் கரண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரோட்டர் கரண்ட் வித் ஸ்லிப், இந்த ஃபார்மா ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்மா நீங்கள் விட்டு போயிருவீங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக சில கொஸ்டின்ஸ் வந்து இருந்து வரும். ரோட்டர் கரண்ட் ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்லிப்புக்கும் உள்ள ஃபார்முலா FR is equal to S into F நினைக்கிறேன். FR by F is equal to S ஃபார்முலாஸ். ஸோ அந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு மார்க் எடுத்துடலாம். அடுத்து ஸ்டாண்ட்ஸ் கண்டிஷன்ஸில் ஸ்லிப் என்ன இருக்கும், இல்லை மேக்ஸிமம் டார்க் கண்டிஷன்ஸில் ஸ்லிப் என்ன இருக்கும். சரியா, அதையும் நீங்கள் வச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் டார்கெட் ஃபார்முலா என்ன, மேக்ஸிமம் டார்கெட் ஃபார்முலா என்ன, இண்டக்ஷன் மிஷின்ஸுக்கு IMங்கிறது இண்டக்ஷன் மோட்டார், இண்டக்ஷன் மிஷின்ஸ். அதுக்கப்புறம் இண்டக்ஷன் மிஷின்ஸில் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ரோட்டர் இன்புட் அண்ட் ரோட்டர் காப்பர் லாஸ் இருக்குது. ரோட்டர் இன்புட்டுக்கும் ரோட்டர் காப்பர் லாஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்ன, ஒரு ஃபார்முலாஸ் அதை நீங்கள் வச்சுட்டு போங்க. ஏன்னா இதுவே ப்ராப்ளம் கேட்கலாம். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ரோட்டர் இன்புட்டுக்கும் மெக்கானிக்கல் பவர் டெவலப், அதுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ், ரோட்டர் இன்புட்டுக்கும் மெக்கானிக்கல் பவர் டெவலப்புக்கும் உள்ள ரிலேஷன்ஸ், அந்த ஃபார்முலாவும் ஒதுட்டு கொண்டு போங்க. அடுத்து சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. என்னன்னா ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டார். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து நாட் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. அது செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷேர்டு ஃபோல் இண்டக்ஷன் மோட்டார் அந்த டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மாற்றிருப்பாங்க. ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டராக மாற்றிருப்பாங்க. ரெண்டு வைனியை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் மோட்டார், ரெண்டு கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் இருக்குது. இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டர் இருக்குது. அந்த டைப்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கம்பாரிசன்ஸ் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா எந்த இடத்துல எந்த மோட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு போனீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு 2 மார்க் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொஸ்டின்ஸ் இல்லை 2 கொஸ்டின்ஸ் வந்து அதில் இருக்கும். சரியா, அடுத்து சிங்கனஸ் மிஷின்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 3 டாபிக்ஸாக இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 5 மார்க் 5 கொஸ்டின்ஸ் 3லேருந்து 5 கொஸ்டின்ஸ் நடக்க முடியும். ஃபர்ஸ்ட் சிங்கனஸ் மிஷின் யூனிட்டி ஃபார் ஃபேக்டில் எப்படி இருக்கும், லேகிங் ஃபார் ஃபேக்டில் எப்படி இருக்கும், லீடிங் ஃபார் ஃபேக்டில் எப்படி இருக்கும், சிங்கனஸ் மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும், நல்ல பேசிக்ஸ். அதுக்கப்புறம் ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. லேகிங் ஃபேக்டரியோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ்னால மேக்னடைசேஷன் எப்படி இருக்கும், மேக்னடைசேஷன் ஆகுமா, டிமேக்னடைஸ் ஆகுமா, அந்த மாதிரி கிராஸ் மேக்னடைசேஷன் இருக்குமா, லேகிங் பவர் ஃபேக்டரில் லீடிங் பவர் ஃபேக்டரில் ஒவ்வொரு ஃபேக்டர்லையும் அவரோட சிங்கனஸ் மிஷின்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த டாபிக் இருந்து. ஓகேவா, அடுத்து இண்டக்ஷன் மிஷின் ஸ்கியூவிங்னா என்ன அது தெரிஞ்சுக்கோ. சில எக்ஸாமினேஷன்ஸில் இருக்குது ஸ்கியூவிங்னா இண்டக்ஷன் ஸ்பின்டைசிங்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துரு பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த 21 டாபிக்ஸையும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும் இந்த ஏசி மிஷின்ஸை பொறுத்தவரையில். சரியா, இந்த 21 டாப்பிக்கையும் மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா, அடுத்து ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்ச் கேர். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு பவர் பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ். இது ரொம்ப முக்கியம். இதுல வந்து குறைஞ்சது 2 மார்க் இல்லை 3 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இதுலேருந்து அவரேஜ் லோடுனா என்ன, லோடு ஃபேக்டர் என்ன, பிளான் ஃபேக்டர் என்ன, டிமாண்ட் ஃபேக்டர் என்ன, கெப்பாசிட்டி ஃபேக்டர் என்ன, யூட்டிலிட்டி ஃபேக்டர் என்ன, டைவர்சிட்டி ஃபேக்டர் என்ன, இந்த 6 ஃபார்முலாஸ் நீங்கள் படிச்சுட்டு போங்க. சில நேரங்கள் இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், இல்லை என்னோட டெஃபினிஷன்ஸ் அப்படியே கேட்கலாம். என்னோட டெஃபினிஷன் கொடுத்துட்டு இது என்ன பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக 2லேருந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் இதில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர் பிளான்டோட பார்ட்ஸ். நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது, அதோட ஒவ்வொரு பார்ட்ஸ் ஒவ்வொருடைய காம்பவுண்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்கோம் அதை கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. லே அவுட் டயக்ராம் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட் டயக்ராம்ஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டர் என்ன, கூலிங் சிஸ்டம் எப்படி இருக்கும், மாடரேட்டர் என்ன செய்யும், மெட்டீரியல்ஸ் அந்த ரியாக்ஷன்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், யுரேனியம் யூஸ் பண்ணுவோமா, தோரியம் யூஸ் பண்ணுவோமா, இல்லை என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், ஃபிஷன் என்ன, ஃபியூஷன் என்ன, அதை கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்தவரையில். அதுக்கப்புறம் தெர்மல் பவர் பிளான்ட் பார்ட்ஸ். தெர்மல் பவர் பிளான்ட்டை எப்படி வந்து ஸ்டீம் வந்து ஜெனரேட் பண்ணுறோம், அதை கூல் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இந்த தெர்மல் பவர் பிளான்ட் பார்ட்ஸையும் கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா அதுலேருந்தும் ஒரு மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து எஃபிஷியன்சி கால்குலேஷன்ஸ். தெர்மல் பிளானோட எஃபிஷியன்சி கால்குலேஷன்ஸ் ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. சரி, அதை பார்த்துட்டு போனீங்கன்னா அதுலேருந்தும் சில நேரங்களில் ஒரு மார்க் வரலாம். அடுத்து ஹைட்ரோ பவர் பிளான்ட். அதில் பவர் எஸ்டிமேஷன் இன் ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டு போங்க. ஏன்னா சில நேரங்களில் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்குறாங்க. ஓகேவா, அடுத்து டர்பைன்ஸ். ஹைட்ரோ பவர் பிளான்ட் டர்பைன்ஸ் எல்லா டர்பைன்ஸும் நீங்கள் கம்பாரிசன்ஸ். பெல்டன் டர்பைன் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ரியாக்ஷன் டர்பைனை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஃப்ரான்சிஸ் டர்பைன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், கப்ளான் டர்பைன் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், எந்த ஹெட் எவ்வளோ ஹெட் இருக்கும் போது என்ன டர்பைன் பெஸ்ட்,
சரியா? இவ்வளோ 50 மீட்டர்ஸ் தான் ஹெட் இருக்குது. அப்போ வந்து என்ன டைப் பெஸ்ட்டு? கம்பைன் டர்பைன் பெஸ்ட்டு. இல்லை 200 மீட்டருக்கு மேலே போகுது, இப்போ இந்த டர்பைன் பெஸ்ட்டு. ஸோ மீடியம் ஹெட், லோ ஹெட், ஹை ஹெட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டை பொறுத்தவரையில டர்பைன்ஸ் வந்து மாறும். அது எந்த டர்பைன் எந்த ஹெட்டுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற நீங்கள் கம்பேரிசன் பார்த்துட்டு போனீங்கன்னா அது நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்து எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி கான்செப்ட்ஸ், டேம்ஸ், அதில் நிறைய டேம்ஸ் இருக்குது. அந்த டேம்ஸ் கொஞ்சம் படிச்சுப்போங்க. பிவி பேனல்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் பிவி பேனல்ஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துப்போங்க. சோலார் கான்ஸ்டன்ட்னா என்ன, கொஞ்சம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இதில் நம்ம ஒரு மார்க் 2 மார்க் எடுக்கலாம். அதுக்கப்புறம் விண்ட் எனர்ஜி கான்செப்ட்ஸ் அண்ட் டர்பைன்ஸ், விண்ட் டர்பைன்ஸ், வெர்டிகல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன்ஸ், ஹரிசாண்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன்ஸ். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா அதுலேயும் சில நம்ம எதிர்பார்க்கலாம். சோலாரில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டு, ஆன் கிரிட், ஆஃப் கிரிட்டு, அந்த மாதிரி இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போனால் வரலாம். சரியா? அடுத்து டிரான்ஸ்மிஷன் லைன் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் என்ன, மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன், லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் என்ன, அது எவ்வளோ கிலோமீட்டரில் இருந்துன்னா நம்ம ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்லுவோம். மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனா என்ன ரேஞ்சு, எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்சில் அது இருக்கணும். லாங்க்கு எவ்வளோ தூரம் போனால் அது வந்து லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்லுவோம். நம்ம அதோட ஈக்குவல் சர்க்யூட்ஸ், ஷார்ட்டோட ஈக்குவல் சர்க்யூட், மீடியத்தோட ஈக்குவல் சர்க்யூட்ஸ், லாங் டிரான்ஸ்மிஷனோட ஈக்குவல் சர்க்யூட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க. சரியா? ஷார்ட் டிரான்ஸ்மிஷனில் பொறுத்தவரை ஒன்லி ரெசிஸ்டிவ் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும், இண்டக்டிவ் கெப்பாசிட்டி எஃபெக்ட் இருக்காது. மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்தவரை கெப்பாசிட்டி எஃபெக்ட் இருக்காது. லாங் டிரான்ஸ்மிஷனில் பொறுத்தவரை எல்லா எஃபெக்ட் இருக்கும். ரெசிஸ்டிவ் எஃபெக்ட் இருக்கும், இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கும், கெப்பாசிட்டி எஃபெக்ட் இருக்கும். அந்த மாதிரி எந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு எந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படியே பார்த்துருப்போங்க. அடுத்து கொரோனா எஃபெக்ட், ஃபெர்னாண்ட் எஃபெக்ட், ஸ்கின் எஃபெக்ட். இந்த எஃபெக்டால் நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அது எப்படி வந்து குறைக்கிறது, அது கொஞ்சம் ஒத்து பண்ணிட்டு போங்க. கொரோனா எஃபெக்ட் வந்து அடுத்த ஒரு வீடியோஸ் கொடுத்துருப்போம். எப்படி வந்து மினிமைஸ் பண்ணுறது, கொரோனா எஃபெக்டை மினிமைஸ் பண்ணுறது, வோல்டேஜ் கிரேடியனை வந்து எப்படி குறைக்கிறது. வோல்டேஜ் கிரேடியன் கூடுச்சுன்னா கொரோனா எஃபெக்ட் கூடும். ஸோ அப்போ குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்சுலேட்டர்ஸ், நிறைய டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வோல்டேஜ் ரேட்டிங்க்கும் எந்த இன்சுலேட்டர் பெஸ்ட். லெஸ் தென் 33 kV இருக்குது, அப்போ எந்த இன்சுலேட்டர் போகணும். 33 kVக்கு மேலே போகுது, அப்போ எந்த இன்சுலேட்டர் போகணும். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர், ஒவ்வொரு இன்சுலேட்டரும் எந்த வோல்டேஜ் ரேட்டிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோங்க. சரியா? டேரெக்டாகவே கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து எஃபிஷியன்சி கால்குலேஷன்ஸ், இந்த ஸ்ட்ரிங் இன்சுலேட்டருக்கு வந்து எஃபிஷியன்சி கால்குலேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரிங் இன்சுலேட்டரில் வந்து கார்ட் ரிங் யூஸ் பண்ணுவோம். கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் வந்து குறைக்கிறதுக்காக வந்து நம்ம கார்ட் ரிங் யூஸ் பண்ணுவோம். அது எஃபிஷியன்சி கூட்டுறதுக்கு. கார்ட் ரிங்கோட பர்பஸ் என்ன, அது என்ன பண்ணும், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுருங்க. ஓகேவா? அடுத்து ஹெச்டிசி லிங்க், மோனோபோலார் ஹெச்டிசி லிங்க்னா என்ன, பைப்போலார் ஹெச்டிசி லிங்க்னா என்ன அப்படின்னு சொல்லி வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது. அதுலேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்கும். ஆயில் சர்க்யூட் பிரேக்கர், வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர், எஸ்எஃப்சி சர்க்யூட் பிரேக்கர். இதெல்லாம் வோல்டேஜ் ரேட்டிங் இருக்கும். இந்த வோல்டேஜ் ரேட்டிங்க்கு இது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் என்ன வோல்டேஜ் ரேட்டிங்க்கு எந்த சர்க்யூட் பிரேக்கர் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? அடுத்து வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் ஃபார்மாக எப்படி இருக்கும். அடுத்து ஃபியூஸ், இந்த டாபிக்ஸ் நான் படிக்காமல் போவோம். ஸோ கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு போங்க. ஒரு ஃபியூஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, அதில் டைப்ஸ் ஆஃப் ஃபியூஸ் இருக்குது. ஹெச்ஆர்சி ஃபியூஸ், நார்மல் ஃபியூஸ், அந்த மாதிரி ஃபியூஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபியூஸையும் எந்த பர்பஸ்க்காக செலக்ட் பண்ணுறோம், எந்த இடத்துல எந்த ஃபியூஸ் வந்து பெஸ்ட்டு. சரியா? அதோட கம்பேரிசன்ஸ் அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஒரு மார்க் கண்டிப்பாக அந்த ஃபியூஸ்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து எர்த்திங், டைப்ஸ் ஆஃப் எர்த்திங், அதையும் கம்பேர் பண்ணிட்டு போங்க. அடுத்து ரிலேஸ், ரியாக்டன்ஸ் ரிலேனா என்ன, இன்னொரு நேம் என்ன, ரியாக்டன்ஸ் லைக் இன்னொரு நேம் என்ன, அது எந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அட்மிட்டன்ஸ் ரிலே வந்து எந்த டிரான்ஸ்மிஷன் லைன் ப்ரொடக்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இம்பிடன்ஸ் ரிலே, இதெல்லாம் டிரான்ஸ்மிஷன் லைன் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். எந்த டிரான்ஸ்மிஷன் லைனை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு எந்த ரிலே பெஸ்ட், அதோட இன்னொரு நேம் என்ன, அதான் தெரிஞ்சுட்டு போங்க. சரியா? அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷன்ஸ், இன்டர்னலாக டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபால்ட் வந்துன்னா புக்கால்ஸில் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டர்னலாக ஃபால்ட் வந்துச்சுன்னா டிஃபரன்ஷியல் யூஸ் பண்ணுவோம். சரி, அது தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த 20 டாபிக்ஸும் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் சுவிட்ச் கியரை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேவா? அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன்ஸ், இதுலேயுமே 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா? இதுவுமே கிட்டத்தட்ட பவர் பிளான்ட் ரிலேட்டடாக தான் வரும். நீங்கள் கொஞ்சம் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்கோர் எடுக்கலாம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ்ங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், டிசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரெண்டு இருக்குது. ரெண்டுல அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன. ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வோல்டேஜ் வந்து ஸ்டெப் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் டிசியில் பண்ண முடியாது. டிசியில் வந்து அந்த ரியாக்டிவ் பவரே வராது. டிசியில் கொரோனா எஃபெக்ட் வராது, ஸ்கின் எஃபெக்ட் வராது, எதுவுமே வராது. டிசியில் ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷன் தேவைப்படாது, டிசிக்கு தேவைப்படாது. பட் ஏசிக்கு தேவைப்படும். ஏசி அட்வான்டேஜஸ் என்னன்னா வோல்டேஜ் வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். பட் டிசியில் பண்ண முடியாது. சரி, அந்த அட்வான்டேஜஸ், அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு மார்க் மேலே பார்க்கலாம். அடுத்து இது முக்கியமான டாபிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட். லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்னா என்ன மாதிரி வரும், அந்த ரிலேஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ். லைன் டு லைனுக்கு என்ன ஃபால்ட், லைன் டு லைன் கிரவுண்ட் ஃபால்ட்டுக்கு எப்படி இருக்கும்.
சர்க்யூட் டயக்ராம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே அதுலேருந்து அந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 3 ஃபால்ட்டுக்கும் அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அந்த ஈக்குவேஷன்ஸ் ஞாபகம் வச்சிங்கன்னா அது வந்து டேட்டாவே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்து தேர்டு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொடக்ஷன்ஸ். ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன, எர்த் ஃபால்ட் ப்ரொடக்ஷன் என்ன, டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன் என்ன வரும், நெகட்டிவ் சீக்வன்ஸில் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், அல்டர்னேட்டிவ் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஓவர் கரண்ட் ரிலே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் லைட்டாக கோத்து பண்ணிட்டு போங்க. ஓகேவா? அடுத்து ஃபீடர்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபீடர்ஸ், டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஷுயராக 1 மார்க் இல்லை 2 மார்க் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வரும். நீங்கள் இதை பார்க்காம போனீங்க அப்படின்னா நீங்கள் 1 மார்க் இல்லை 2 மார்க் நீங்கள் இழந்துருவீங்க. ஃபீடர்ஸில் வந்து ரிங் ஃபீடர் என்ன, ரேடியல் ஃபீடர் என்ன, அதுமாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்லேயே வந்து ரிங் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன, ரேடியல் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன, அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜ் என்ன, அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கோத்து பண்ணிட்டு போனீங்கன்னா 1 மார்க் இதில் எடுத்துடலாம், 1 மார்க் 2 மார்க் எடுத்துடலாம். அடுத்து எஸ்ஐ யூனிட், லூமினஸ் ஃப்ளக்ஸ், அதனோட எஸ்ஐ யூனிட் என்ன, லூமினஸ் இன்டென்சிட்டியுடைய எஸ்ஐ யூனிட் வேல்யூ என்னது, இல்லுமினன்ஸுடைய எஸ்ஐ யூனிட் என்னது, லூமினன்ஸ் சாலிட் ஆங்கிள் அதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கோத்து பண்ணிட்டு போங்க. சரியா? ஏன்னா இந்த இதுலேருந்து ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேவா? அடுத்து லா ஆஃப் இலுமினேஷன், இன்வெர்ஸ் ஸ்கொயர்லனா என்ன, லாம்பர்ட் கொஷைன்லனா என்ன, இந்த லானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லானா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சில நேரங்களில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஃபார்முலாஸை டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷனில் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வாட் இஸ் வாட் படிச்சு போனீங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து அப்ளிகேஷன்ஸ், டிசி சீரிஸ் மோட்டர் டிரைவ் வருது. டிசி சீரிஸ் மோட்டருடைய டிரைவ் என்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறோம், இண்டக்ஷன் மோட்டர் டிரைவ் வந்து எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறோம், சிங்கரஸ் மோட்டர் டிரைவ் வந்து எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன அதை பார்த்துருக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஆர்க் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்க், என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அந்த ஆர்க்கை வந்து பாதிக்கும், அது கொஞ்சம் உதவி பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது வந்து சிலபஸில் இருக்குது, சில நேரங்களில் கொஸ்டின்ஸ் வரலாம் இதுலையுமே. அடுத்து லேம்ப் இருக்குது, இன்கண்டன்சன்ட் லேம்ப், சோடியம் வேப்பர் லேம்ப், சிஎஃப்எல், எல்இடி லேம்ப். இதோட கம்பாரிசன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இலுமினேஷன்ஸ் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், அது முக்கியம். இலுமினேஷன்ஸ் எஃபிஷியன்சி வந்து ஒவ்வொரு லேம்புக்கும் எப்படி இருக்கும். ஸோ அதை கம்பேரிசன் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு மார்க்கில் எடுத்துடலாம். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் ரொம்ப சிம்பிளான டாபிக், ஜஸ்ட் நீங்கள் ஒரு கம்பேரிசன்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா பெஸ்ட். அதுக்கப்புறம் ஹீட்டிங், மெத்தட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஹீட்டிங். என்னென்ன ஹீட்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங், ஆர்க் ஹீட்டிங், இண்டக்டன்ஸ் ஹீட்டிங், டைஎலக்ட்ரிக் ஹீட்டிங், இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது பார்த்துட்டு பண்ணிட்டு போங்க. அது எலக்ட்ரிக் ஃபர்னஸ், ரெசிஸ்டன்ஸ் ஃபர்னஸ், இண்டக்ஷன் ஃபர்னஸ், ஆர்க் ஃபர்னஸ், இந்த மாதிரி ஃபர்னஸ் இருக்குது. இதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ், இதனுடைய கம்பேரிசன்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா இது வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெல்டிங் எக்யூப்மெண்ட், வெல்டிங்கில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி அதோட பிரின்சிபல், அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா பெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 12 டாபிக்ஸை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 கொஸ்டின்ஸாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும். ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம பண்ண முடிட்டா கூட ஓரளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். வாட் இஸ் வாட்னு படிச்சுட்டு போனால் கூட நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒன்றுமே படிக்காமல், இந்த ஆர்க் பற்றி படிக்காமல், இந்த லேம்ப் பற்றி படிக்காமல், இந்த ஹீட்டர், ஃபர்னஸ், வெல்டிங் இதெல்லாம் படிக்காமல் நீங்கள் போனீங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இருக்கும். 5 மார்க் போச்சு. ஸோ அதனால் ரொம்ப முக்கியம் இந்த டாபிக்ஸ்லாம். அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட் இல்லை கொஞ்சம் ஃபுல்லாக கொஞ்சம் டெப்த்தாக படிக்க முடிஞ்சால் டெப்த்தாக படிங்க. ஓகேவா? அடுத்து மெஷர்மெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மூவிங் காயில் மீட்டர், மூவிங் அயன் மீட்டர், என்னுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து கம்பேர் பண்ணணும். மூவிங் காயில் மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ஸோ ஸ்கேல் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். அக்குரேசி வந்து பெட்டர் அக்குரேசி, சென்சிட்டிவிட்டி பெட்டர். இது மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட். ஸோ ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட் இருக்கிறதுனால ஸ்கேல் வந்து யூனிஃபார்மாக இருக்காது, நான் யூனிஃபார்மாக இருக்கும். ஸ்கேல் அக்குரேசி கம்மி, சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். மூவிங் காயில் வந்து பெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஏசி மட்டும் தான், டிசி மட்டும் தான் மெஷர் பண்ணும். மூவிங் காயில் வந்து டிசி மட்டும் தான் மெஷர் பண்ணோம். மூவிங் அயன் வந்து ஏசி டிசி ரெண்டுமே யூஸ் பண்ணோம். சரி, நீங்கள் மூவிங் காயிலில் வந்து ஜஸ்ட் அவரேஜ் வேல்யூ, மூவிங் காயில்னா அவரேஜ் வேல்யூ தான் கவுண்ட் பண்ணும். நீங்கள் டிசி கொடுத்தீங்கன்னா அவரேஜ் வேல்யூ கிடைக்கும். இது ஏசி கொடுத்தீங்கன்னா ஏசி அவரேஜ் வேல்யூ 0. ஸோ அதனால் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்போவுமே டிசி மட்டும் தான் மெஷர் பண்ணோம். மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ ரேட் பண்ணும், ஆர்எம்எஸ் வேல்யூ தான் கவுண்ட் பண்ணும். ஸோ அப்போ ஆர்எம்எஸ் எடுக்கும்போது அது ஏசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டிசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் நீங்கள் நோட் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்துடலாம். அடுத்து டார்க்
மூவிங் காயிலுக்கு வந்து டிஃபரெண்ட் டார்க் எப்படி இருக்கும், கண்ட்ரோலிங் டார்க் எப்படி இருக்கும், இதே மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வந்து டிஃபரெண்ட் டார்க் ஃபார்ம் எப்படி இருக்கும், கண்ட்ரோல் டார்க் ஃபார்ம் எப்படி இருக்கும், அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் டேமிங், ஏர் ஃபிரிக்ஷன் டேமிங், ஃப்ளூயிட் ஃபிரிக்ஷன் டேமிங், எடிகரண்ட் டேமிங், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் டேமிங் இருக்கு. அதோட பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா அதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து அம்மீட்டர். ஐடியல் அம்மீட்டருக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? 0. ஐடியல் வோல்ட்மீட்டருக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எது? இன்ஃபினிட்டி. இதுல இருந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால அதை பார்த்துட்டு போங்க. அடுத்து கம்பேரிசன்ஸ், எலக்ட்ரோ டைனோமீட்டர், இண்டக்ஷன் டைப், ரெக்டிஃபையர் டைப், இந்த மாதிரி பவர் மீட்டர், எனர்ஜி மீட்டர்ஸ் இருக்கு. அதனால கம்பேரிசன்ஸ் பார்த்துட்டு போங்க. எலக்ட்ரோ டைனோமீட்டர் வந்து எந்த இடத்துக்கு யூஸ் ஆகும், இண்டக்ஷன் டைப் மீட்டர் வந்து எந்த இடத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து எஸ்ஐ யூனிட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ்ல பேசிக்கா நிறைய எஸ்ஐ யூனிட்ஸ், ஃபோர்ஸ் எஸ்ஐ யூனிட் என்ன, இலுமினன்ஸ் எஸ்ஐ யூனிட் என்ன, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஃப்ளக்ஸ், அது மாதிரி நிறைய இந்த பேராமீட்டர், மெஷர்மெண்ட் பேராமீட்டர் இருக்குது. அதனால் எஸ்ஐ யூனிட்ஸ் கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் படிச்சு போனீங்கன்னா அது வந்து ஒரு மார்க்கில் 2 மார்க் எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ அந்த எஸ்ஐ யூனிட்ஸ் பார்த்துட்டு போங்க. ஓகேவா? அடுத்து அக்குரேஷன் என்ன, ப்ரிசிஷன் என்ன, ரெசல்யூஷன் என்ன, சென்சிட்டிவிட்டினா என்ன, எரர், ரிலேட்டிவ் எரர் என்ன, ரீப்ரொடியூசிபிலிட்டினா என்ன, இது மெஷர்மெண்ட் பேராமீட்டர்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போங்க. சரியா? சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதுலேருந்து வரும். ஓகேவா? அடுத்து அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? அம்மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேரலாக ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக ஆட் பண்ணணும். அம்மீட்டர் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கரண்ட் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக போடணும். அதையும் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரண்ட் வந்து டிவைட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். இது வோல்ட்மீட்டர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா சீரியஸாக போடணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸ் ஆட் பண்ணணும். அப்போ எந்த ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும், எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ அது ஃபார்மஸ் இருக்குது. அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? அடுத்து பிரிட்ஜஸ். இதுல வந்து ரொம்ப முக்கியம். 3 மார்க்ல 4 கொஸ்டின்ஸ் இதில் வரும். பிரிட்ஜஸ்ல எந்தெந்த பிரிட்ஜ் எதுக்கு யூஸ் அப்படின்னு படிச்சுட்டு போனாலே நீங்கள் 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். ரெசிஸ்டன்ஸ், லோ ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பிரிட்ஜ், மீடியம் ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ், ஹை ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பிரிட்ஜ். அதாவது இண்டக்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பிரிட்ஜ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பிரிட்ஜ். செல்ஃப் இண்டக்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி ஃபேக்டர், ஹை குவாலிட்டி ஃபேக்டர், மீடியம் குவாலிட்டி ஃபேக்டர், இந்த வேல்யூஸ் மெஷர் பண்ணுறதுக்கு எந்த பிரிட்ஜ், அது ஹெப்பாசன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பிரிட்ஜ், ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பிரிட்ஜ். இந்த மாதிரி சில டைப்ஸ் இருக்கு. அந்த நேம் வந்து நீங்கள் ஞாபகம் போனீங்கன்னா ஷுவராக ஒரு மார்க் எடுத்துடலாம். சரியா? அடுத்து டிடெக்டர்ஸ். ஏசி பிரிட்ஜில் என்ன டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிசி பிரிட்ஜில் என்ன டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துருப்போங்க. ஏசி பிரிட்ஜை பார்த்து போனீங்க, ஏசி பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி இருந்ததுன்னா எந்த டிடெக்டர்ஸ் வந்து பெஸ்ட்டு. ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு வந்து ஆடிபிள் ரேஞ்சில் இருந்ததுன்னா அப்போ அது என்ன டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஆடிபிள் ரேஞ்சில் இல்லை, தாண்டி போச்சுன்னா அப்போ என்ன டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுலேயும் ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? அடுத்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க. ஓகேவா? அடுத்து சிஆர்ஓடைய பார்ட்ஸ். சிஆர்ஓ உள்ள பார்ட்ஸ், அந்த மிரர், ஒவ்வொரு மிரர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரோடு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபோக்கஸ் கன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி அந்த பார்ட்ஸ், சிஆர்ஓடைய பார்ட்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். லிசாஜஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஏ எக்ஸாமினேஷன்ஸில் அது கேட்பாங்க. நீங்கள் டிஏக்கு சில பார்த்துட்டு போங்க. சில நேரங்களில் கொஸ்டின்ஸ் வரலாம். சிஆரோட லிசாஜஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அது ரொம்ப சிம்பிள் தான். அதையும் பார்த்துட்டு போனீங்கன்னா அதுல சில நேரங்களில் கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா? ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்லையும் டிஏவில் வந்து எக்ஸாமினேஷனில் சிஆர்ஓலேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. 2024 எக்ஸாமினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது முன்னாடி உள்ள 2016 பழைய கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஆர்ஓ கான்செப்ட்ஸில் குறைஞ்சது 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு போனீங்கன்னா 2 மார்க் நம்ம எடுக்கலாம். அடுத்து 2 வாட் மீட்டர் மெத்தட். 2 வாட் மீட்டர் மெத்தட் பேசிக்ஸ், ஃபார்முலாஸ், அதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போனீங்கன்னா இதில் நம்ம கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர். அந்த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷனை வச்சு அந்த மீட்டர் எனர்ஜி கான்ஸ்டன்ட் வச்சு எவ்வளோ எனர்ஜி அப்படி கண்டுபிடிக்கிறது. மீட்டர் கான்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க, இவ்வளோ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் இருந்ததுன்னா அந்த எனர்ஜி வேல்யூ என்ன, சிம்பிள் தான். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து எனர்ஜி மீட்டர் க்ரீப்பிங்ஸ். க்ரீப்பிங் வர்றதுக்கு என்ன காரணம், அதான் எப்படி அவாய்ட் பண்ணுறது, எலிட் பண்ணுறது, எப்படி எலிட் பண்ணுறது. ஸோ அதையும் பார்த்து போனீங்கன்னா அதுலேயும் கொஸ்டின்ஸ் வரலாம். அடுத்து சிங்க்ரோஸ்கோப்னா என்ன, அது கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க. சிங்க்ரோஸ்கோப் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு போங்க. அதுலேருந்து பழைய கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து டிரான்ஸ்டியூசர்ஸ். ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர் என்ன, பேசிவ் டிரான்ஸ்டியூசர் என்ன. சில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரெயின் காஜ் கொடுத்துருவாங்க. இது ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர், பேசிவ் டிரான்ஸ்டியூசர். ஆர்டிடி கொடுத்துருவாங்க, இது ஆக்டிவா பேசிவா. ஸ்ட்ரெயின் காஜ், எல்விடிடி, இதில் எது இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர், எது பேசிவ் டிரான்ஸ்டியூசர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர் என்ன, பேசிவ் டிரான்ஸ்டியூசர் என்ன, எது ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர், எது பேசிவ் டிரான்ஸ்டியூசர் பார்த்துட்டு போனீங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கம்பேரிசன்ஸ், டெம்பரேச்சர் எலக்ட்ரோட கம்பேரிசன், ஆர்டினா என்ன, தெர்மிஸ்டர் என்ன, தெர்மோகப்பிள் என்ன, எந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுக்கு வந்து எது பெஸ்ட்டு,
லீனியரிட்டி எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், சென்சிட்டிவிட்டி எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில கம்பேரிசன்ஸ், மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, இந்த கம்பேரிசன் கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா அது இன்னும் ஒரு படம் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஸ்ட்ரெயின் காய்ச்சல் என்ன, எலிவிட்டி என்ன, அதையும் கொஞ்சம் பார்த்துப்போங்க. சரியா? அடுத்து ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரெயின் ஃபார்முலா என்ன. ஸ்ட்ரெயின் ஃபார்முலா வந்து பழைய கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயின் ஃபார்முலா வந்து ஃபார்முலா டேட்டா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஃபார்முலா என்னங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த 20 டாபிக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் ஓகே. அடுத்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த அனலாக் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரை சில ஃபார்முலாஸ் இருக்குது, அதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ், அது கொஞ்சம் நீங்கள் அதை வச்சு ரீகால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியும் இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில். சரியா? ஃபர்ஸ்ட் அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் இதில் 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், ஐடியல் ஆப்ரேஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஐடியல் ஓப்பன் லூப் கெயின் என்ன, க்ளோஸ் லூப் கெயின் என்ன, பேண்ட்வித், ஐடியல் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருக்கு பேண்ட்வித் எப்படி இருக்கும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஐடியல் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையருக்கு. அதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருந்து இருக்கும். சரியா? அடுத்து சர்க்யூட், இண்டக்டர் சர்க்யூட் எப்படி இருக்கும், டிஃபரன்ஷியேட்டர் சர்க்யூட் எப்படி இருக்கும், லோ பாஸ் ஃபில்டர் சர்க்யூட்ஸ் எப்படி இருக்கும், ஹை பாஸ் ஃபில்டர், சம்மிங் ஆம்பிளிஃபையர், சப்ட்ராக்டர், இதனுடைய சர்க்யூட்ஸ் வந்து எப்படி இருக்கும், சர்க்யூட்டை கொடுத்து இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அதை வச்சுருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து ஏடிசி டிஏசி. ஏடிசி டிஏசிலேருந்து ஃபாஸ்டஸ்ட் டைப் ஏடிசி வந்து எது, ஸ்லோவஸ்ட் டைப் ஏடிசி எது, ஒவ்வொரு ஏடிசிக்கும் ரெசல்யூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, சில ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட் எப்படி இருக்குது, 8 பிட் டிஏசின்னு இருக்குது, டிஜிட்டல் இன்புட் கொடுத்தாச்சு 8 பிட் டிஏசி, அப்போ அவுட்புட் என்னவாக இருக்கும், அனலாக் வேல்யூ என்னவாக இருக்கும், இல்லை அனலாக் வேல்யூ கொடுத்துருப்பாங்க இத்தனை பிட் ஏடிசி, அப்போ டிஜிட்டல் அவுட்புட் என்னவாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மாஸ் வந்து இதில் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா பேசிக்கானது தான், அதை தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து லாஜிக் கேட்ஸ். யூனிவர்சல் கேட்னா எது, NAND NOR. பேசிக் கேட்ஸ் இது. எல்லா டேபிளுடைய எல்லா லாஜிக் கேட்ஸும் ட்ரூத் டேபிள். XR கேட்டுடைய ட்ரூத் டேபிள் என்ன, XNOR கேட்டுடைய ட்ரூத் டேபிள் என்ன, NAND கேட்டுடைய ட்ரூத் டேபிள், NOR கேட்டுடைய ட்ரூத் டேபிள், எல்லா ட்ரூத் டேபிளுடைய லாஜிக் கேட்ஸ் என்னங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அதுக்கப்புறம் நம்பர் கன்வர்ஷன்ஸ், பைனரி டு கிரே, இல்லை பைனரி டு ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி, அந்த மாதிரி நம்பர் கன்வர்ஷன்ஸ். இந்த நம்பர் கன்வர்ஷன்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு போங்க. ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஃபுயல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம். லைட்டாக கொத்து பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் அந்த கான்செப்ட்ஸ் வந்து. அதுக்கப்புறம் ஃப்ளிப்பில் அப்படியே ட்ரூத் டேபிள், எஸ்ஆர் ஃப்ளிப்பில் அப்படியே ட்ரூத் டேபிள், அதோட ஈக்குவேஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஃப்ளிப்பில் அப்படியே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். எஸ்ஆர் ஃப்ளிப்பில் அப்படியே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ், டி ஃப்ளிப்பில் அப்படியே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ், ஜேகே ஃப்ளிப்பில் அப்படியே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ், அந்த ஃப்ளிப்போட ஈக்குவேஷன்ஸ், டி ஃப்ளிப்போட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ், அந்த ஈக்குவேஷன்ஸ் ட்ரூத் டேபிள் அதையும் வச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் எக்ஸிடேஷன் டேபிள், எக்ஸிடேஷன் டேபிள் வச்சுட்டு போனீங்கன்னா அதுல இருந்தும் நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து கவுண்டர்ஸ், ஜான்சன் கவுண்டர்னா என்ன, ரிங் கவுண்டர்னா என்ன, டிகேட் கவுண்டர்னா என்ன, என்னோட பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா நம்ம இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எத்தனை ஃபிளிப் ஆஃப், நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஆஃப், ஒரு டிகேட் கவுண்டர், டிகேட் 8 இல்லை டிகேட் 10 கவுண்டரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை ஃபிளிப் ஆஃப் தேவைப்படும் அப்படின்னு கேட்கலாம். சிம்பிளான கொஸ்டின்ஸ். சரியா? இதுலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அடுத்து ரேஸ் அவுண்ட் கண்டிஷன் என்ன, எந்த ஃபிளிப்பில் வந்து ரேஸ் அவுண்ட் கண்டிஷன் வந்து அடிக்கடி நடக்கும், இது ஏன், ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருப்பீங்கன்னா அதுலேருந்தும் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அடுத்து மக்ஸ், டிமக்ஸ். மக்ஸ் என்ன, டிமக்ஸ் என்ன, இன்புட் எத்தனை இன்புட் இருக்கும், மக்ஸ்க்கு எத்தனை இன்புட் இருக்கும், அவுட்புட் எத்தனை இருக்கும், டிமக்ஸ்க்கு எத்தனை இன்புட் இருக்கும், எத்தனை அவுட்புட் இருக்கும், ஒரு மக்ஸ் சர்க்யூட் கொடுத்து இன்புட் கொடுத்து அவுட்புட் என்ன, டிமக்ஸுடைய ஒரு சர்க்யூட் கொடுத்து இன்புட் கொடுத்து அவுட்புட் என்ன கம்ப்ளீட் சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் ஹாஃப் ஆர் சர்க்யூட் என்ன, ஃபுல் ஆர் சர்க்யூட்ஸ் என்ன, ட்ரூத் டேபிள். அதுக்கப்புறம் டிகோடர், என்கோடர். டிகோடர் என்ன, என்கோடர் என்ன, அதுக்கு இன்புட், டிகோடருக்கு இன்புட் எதுன்னு இருக்கும், அவுட்புட் எதுன்னு இருக்கும், அது என்கோடருக்கு இன்புட் எதுன்னு இருக்கும், அவுட்புட் எதுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு போங்க. அதுக்கப்புறம் மெமரிஸ், ரேம் மெமரினா என்ன, ரோம் மெமரினா என்ன, எஸ்ராம் என்ன, டிராம் என்ன, ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம். ஸோ இந்த மெமரிஸுடைய பேசிக்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் நீங்கள் எடுக்க முடியும். ஓகேவா? அடுத்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் ரொம்ப பேசிக்காக உள்ளது தான். என்னன்னா ஃபஸ்ட்டு அந்த சிலிக்கான் டயோடுக்கு அதோட பேரியர் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும், 0.7, ஜெர்மனியத்துக்கு 0.3, அது என்னங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து பேன் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பைஸ்னா என்ன, ரிவர்ஸ் பைஸ்னா என்ன, ஃபார்வர்ட் பைஸில் எப்படி ஆக்ட் ஆகும், ரிவர்ஸ் பைஸில் எப்படி ஆக்ட் ஆகும். ஸோ இது டயோடு வந்து என்ன அப்ளிகேஷன்ஸ், என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜெனரேட்டட் அப்ளிகேஷன்ஸ். ஜெனரேட்டர் ரிவர்ஸ் பைஸில் தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக யூஸ் பண்ணுவோம், வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மாஸ், இந்த ஹாஃப் வே ஃபுல் வே ரெக்டிஃபையர் எஃபிஷியன்சி வேல்யூ, ஹாஃப் வே ரெக்டிஃபையருக்கு 40.6 நினைக்கிறேன் எஃபிஷியன்சி வேல்யூ, ஃபுல் வே ரெக்டிஃபையருக்கு வந்து 81.2 நினைக்கிறேன். இந்த ஃபார்மாஸ்
ரிப்பிள் ஃபேக்டர் வேல்யூ, பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ் வேல்யூ. இந்த வேல்யூ டேரெக்டாக நீங்கள் அதை வச்சுட்டு தான் போகணும் எக்ஸாமினேஷன்ஸ். நீங்கள் டிரைவ் பண்ணி நீங்கள் கொண்டு வர முடியாது. ஹாஃப் ரெக்டிஃபையருக்கு எஃபிஷியன்சி வேல்யூ என்ன, ஃபுல் ரெக்டிஃபையருக்கு எஃபிஷியன்சி வேல்யூ என்ன, ரிப்பிள் ஃபேக்டர் வேல்யூ என்ன, பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ் வேல்யூ என்ன, இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் ஒரு ரீகால் பண்ணிட்டு போனீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் எடுக்க முடியும். அடுத்து டனல் டையோட்னா என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், டோப்பிங் என்ன மாதிரி வச்சுருப்பாங்க, அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் அது கொஞ்சம் பார்த்துருப்போங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருப்போங்க. அது வேக்டர் டையோடு. வேக்டர் டையோடு வந்து கெப்பாசிட்டன்ஸ் டையோடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதோட இன்னொரு நேம் கெப்பாசிட்டன்ஸ் டையோடு. ஏன் கெப்பாசிட்டன்ஸ் டையோடு சொல்கிறாங்க, அதோட ஆப்ரேஷன்ஸ், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. நார்மலாக உள்ள பென்சன் டையோடுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ அதை பார்த்துட்டு போனீங்கன்னா இதுலேயுமே சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா பழைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க டனல் டையோட என்ன, வேக்டர் டையோடைய பற்றி சில ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் இருக்குது. ஸோ அதனால் இதை பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த டாபிக் விட்டு போயிடாதீங்க. டனல் டையோட என்ன, வேக்டர் டையோட என்ன தெரியாமல் போயிடாதீங்க, பேசிக்ஸ் படிச்சுட்டு போங்க. சரியா? அடுத்து பிஜேடி கரண்ட் ஈக்குவேஷன்ஸ், எமிட்டர் கரண்ட், கலெக்டர் கரண்ட், பேஸ் கரண்ட், அந்த ஈக்குவேஷன்ஸ். அடுத்து கெயின், கரண்ட் கெயின், காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டரோட கரண்ட் கெயின், வோல்டேஜ் கெயின் ஈக்குவேஷன்ஸ். அதோட ரிலேஷன்ஸ், ஆல்ஃபா பீட்டா காமன் ரிலேஷன்ஸ், அதெல்லாம் வச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ்னா எதெல்லாம் வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ், எதெல்லாம் கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ், பிஜேடி கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸா, மாஸ்பெட் கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸா, மாஸ்பெட் வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸா, ஐஜிபிடி என்ன கண்ட்ரோல் டிவைஸ், எஸ்ஆர் என்ன கண்ட்ரோல் டிவைஸ், அந்த மாதிரி எது வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ், எது கண்ட்ரோல் டிவைஸ், அதை நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து போனீங்கன்னா அதுக்கு தான் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ வந்து பிஜேடி வந்து ஆம்பிளிஃபையர் யூஸ் ஆகும், எப்போ வந்து பிஜேடி வந்து சுவிட்ச் ஆக்ட் ஆகும், பயாஸ் என்ன மாதிரி பயாஸ் கொடுத்தோம்னா ஆகும், அதையும் வச்சுட்டு போங்க. அடுத்து ஜேஃபருடைய கரண்ட் ஈக்குவேஷன்ஸ், ஜேஃபருடைய கரண்ட் ஈக்குவேஷன், ட்ரெயின் கரண்ட் ஈக்குவேஷன்ஸ், அந்த கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் வச்சுட்டு போங்க. அதில் வந்து சில ஃபார்மஸ் டேட்டா கேட்டு அந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் அந்த ஃபார்மஸ்லாம் வேல்யூஸ்லாம் கொடுத்து டேட்டா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் இம்பிடன்ஸ், இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து பிஜேடிக்கு எப்படி இருக்கும், மாஸ்பெட்டுக்கு எப்படி இருக்கும், ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் பைபோலார் டிவைஸ்னா என்ன, யூனிபோலார் டிவைஸ்னா என்ன, எந்தெந்த டிவைசஸ் வந்து பைபோலார் டிவைஸ், எதெல்லாம் யூனிபோலார் டிவைஸ், அதை கொஞ்சம் வச்சுட்டு போங்க. ஏன் அதை பைபோலார் டிவைஸ்னு சொல்கிறோம், ஏன் இது யூனிபோலார் டிவைஸ் சொல்கிறோம். சரியா? அடுத்து பைடைரக்ஷனல் டிவைஸ், இதெல்லாம் பைடைரக்ஷனல் டிவைஸ், இதெல்லாம் யூனிடைரக்ஷனல் டிவைஸ். பிஜேடி, எஸ்ஆர், மாஸ்பெட், பவர் டையோடு, அதுக்கப்புறம் ஐஜிபிடி, இந்த மாதிரி நிறைய பவர்டிக்ஸ் டிவைசஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது. அந்த டிவைசஸில் வந்து எது வந்து பைடைரக்ஷனல் டிவைஸ், எது யூனிடைரக்ஷனல் டிவைஸ், எது பைபோலார் டிவைஸ், எது யூனிபோலார் டிவைஸ் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து பயாசிங் மெத்தட்ஸ், ஃபிக்ஸ்டு பயாஸ் மெத்தட், வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் மெத்தட், இல்லை அப்படின்னு நிறைய மெத்தட்ஸ். எதில் வந்து பெட்டர் ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் மெத்தட் தான் பெட்டர் ஸ்டெபிலிட்டி. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பயாசிங் மெத்தட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் பயாஸ் பண்ணணும், மிட் பாயிண்ட் ஆப்ரேட்டிங் கர்வ் வந்து என் மிட் பாயிண்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அப்படிங்கிறத பேசிக்காக படிச்சுட்டு போனீங்கன்னா அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் கொஸ்டின்ஸ்லாம். அதுக்கப்புறம் ட்ராக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன், டயாக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன், சரியா? எஸ்ஏ ட்ராக், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்க தெரிஞ்சுப்போங்க. அதோட ஆப்ரேஷன்ஸ், ஃபார்வர்ட் பயாஸ், ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோட், ரிவர்ஸ் பயாஸ், அந்த மாதிரி அந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷனும் பார்த்துருப்போங்க. அதுக்கப்புறம் கிளிம்பர் சர்க்யூட்ஸ், கிளாம்பர் சர்க்யூட்ஸ், ஒரு சர்க்யூட்ஸ் கொடுத்து அவுட்புட் வேவ்ஃபார்ம் எப்படி இருக்கும், இல்லை இந்த சர்க்யூட்ஸ் கொடுத்து என்ன சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதனால் கிளிப்பர் சர்க்யூட்ஸ்னா என்ன, கிளாம்பர் சர்க்யூட்ஸ் என்னங்கிறத பார்த்துருப்போங்க. அடுத்து யூஜேடியோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன்ஸ், யூஜேடியோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன் கொஞ்சம் கொடுத்து பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து லேச்சிங் கன் என்ன, ஹோல்டிங் கன் என்ன, ஒரு எஸ்ஏடைய லேச்சிங் கன் என்ன, ஹோல்டிங் கன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு போங்க. அதில் இருந்தும் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃபோட்டோ டிரான்சிஸ்டர், ஃபோட்டோ டயோடு, இன்னும் பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துருப்போங்க. அடுத்து ஃபார்முலாஸ், இந்த அஸ்டேபிள் மல்டிவேட் ஃபார்முலாஸ், மோனோஸ்டேபிள், பைஸ்டேபிள், ஒவ்வொன்றுக்கும் வந்து ஆன் பீட், ஆஃப் பீட், ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் யோசிச்சுட்டு போனீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதை ஃபார்முலாஸ் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆசிலேட்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆசிலேட்டர்ஸ், இந்த அஸ்டேபிள் மல்டிவேட் இதில் வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஃபார்முலாலேருந்து ஆசிலேட்டருடைய ஒரு டயக்ராம், அந்த டயக்ராம் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ், ஹால் பிட்ஸா, ஹார்ட்லி ஆசிலேட்டரா, ஆர்சி ஃபேஸ்லிஃப்ட் ஆசிலேட்டரா, வெயின் பிட்ஜ் ஆசிலேட்டரா, என்ன ஆசிலேட்டர், இன்னும் டேரக்டாக அந்த ஆர்சி ஃபேஸ்லிஃப்ட் ஆசிலேட்டருடைய ஃப்ரீக்வன்சி ஃபார்மா என்ன, வெயின் பிட்ஜ் ஆசிலேட்டருடைய ஃப்ரீக்வன்சி ஃபார்மா என்ன, கிறிஸ்டல் ஆசிலேட்டருடைய ஃப்ரீக்வன்சி, கிறிஸ்டல் ஆசிலேட்டருடைய ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிலேட்டருக்கும் என்ன ஃப்ரீக்வன்சி, இல்லை டயக்ராம், சர்க்யூட் டயக்ராம் கொடுத்து இது என்ன ஆசிலேட்டர்ஸ் சொல்லி கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ கண்ட்ரோலரை பொறுத்தவரை 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து நம்ம மார்க் வந்து இதுதான் அப்படியே தெரிஞ்சிடும், எது நம்மளால் எடுக்க முடியும் மார்க். இதையும் விட்டு போயிடாதீங்க, மைக்ரோ கண்ட்ரோலர் விட்டு போயிடாதீங்க. ஏன்னா சில சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிச்சுட்டு போன சப்ஜெக்ட்டில் ரொம்ப டஃபாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரோ கண்ட்ரோலர் ஈஸியான கொஸ்டின்ஸாக இருந்திருக்கும். பேசிக்ஸை படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா எழுதிக்கலாம். பேசிக்ஸ் படிக்காமல் போவீங்க, விட்டுருவீங்க. ஸோ அதனால் பேசிக்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு போயிருங்க.
அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு போங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனோட மீனிங் என்ன. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்லேருந்தே நம்ம 3-4 மார்க் எதிர்பார்க்கலாம், 3-4 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். மார்க் இல்லை, கொஸ்டின்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்தே 3-4 கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். 8-5-1 ஒவ்வொரு மூவ் ஏகமா பி, அது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பர்பஸ், ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன யூஸ், அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் மோட் ஆஃப் ஆப்ரேஷன், சைக்கிள்ஸ், மிஷின் சைக்கிள்ஸ், என்ன டைப்ஸ் ஆஃப் மிஷின் சைக்கிள்ஸ் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அது அட்ரஸிங் மோட் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட் இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இது என்ன டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சில நேரம் என்ன பண்ணிப்பாங்கன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, அதோட அவுட்புட் என்னன்னு கேட்பாங்க. ப்ரோக்ராமே கொடுத்துருப்பாங்க, ஒரு 3-4 லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு 8-5-1 அண்ட் அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதுவுமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது டைமர் கவுண்டர் ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது, டிகான் ரிஜிஸ்டர்ஸ், அந்த மாதிரி ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைமருக்கு ரிஜிஸ்டர்ஸ், கவுண்டருக்கு ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. அதோடைய வேலை என்ன, ஒவ்வொரு இதுலேயும் என்னென்ன, ஒவ்வொரு பிளாக்லேயும் அதனுடைய இது என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, ஸோ அதை தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். அடுத்து வந்து இன்டரப்ட்ஸ், என்ன டைப் ஆஃப் இன்டரப்ட்ஸ் இருக்குது, எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, எதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி, இன்டரப்ட்டுக்கு வந்து எது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, எது செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, அந்த மாதிரி ப்ரையாரிட்டிஸ், இன்டரப்ட்ஸ் டைப்ஸ் அதை வந்து தெரிஞ்சுட்டுக்கோங்க. அடுத்து கம்யூனிகேஷன்ஸ், சீரியல் கம்யூனிகேஷன்ஸ். 8-5-1 என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும், ஹாஃப் டிப்ளெக்ஸா ஃபுல் டிப்ளெக்ஸா, அது என்னது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு போகணும். அடுத்து வந்து நம்பர் ஆஃப் IO பின்ஸ், 8-5-1 எத்தனை நம்பர் ஆஃப் IO பின்ஸ் இருக்கும், அட்ரஸிங் பஸ்ஸுடைய பிட்ஸ் எவ்வளவு, டேட்டா பஸ்ஸுடைய பிட்ஸ் எவ்வளவு, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா மெமரி, அதனோட மெமரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா அதில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த 8 டாபிக்ஸ் தான், பட் கொஞ்சம் அதிகமாக மெட்டீரியல்ஸ், அதிகமான கண்டென்ட் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா ஷுவராக நீங்கள் 10ல் ஒரு 6-8 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா. சரியா? அடுத்து பவர்லானிக்ஸ். பவர்லானிக்ஸில் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் டஃப்பானது தான் பவர்லானிக்ஸ். இங்கே மைக்ரோ கண்ட்ரோலர் கம்பேர் பண்ணல, மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணல, இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு அதனோட பேசிக்ஸ் படிச்சுட்டு போகணும். சரியா? பார்க்கலாம். ஒவ்வொரு டிவைஸ், IGBT, SCR, ட்ரையாக், டயாக், பவர் டயோட், மாஸ்பெட், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், சுவிட்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், எது பைடைரக்ஷனல் டிவைஸ், எது யூனிபோலார் டிவைஸ், எது யூனிடைரக்ஷனல் டிவைஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா அதுலேருந்து நம்ம ஒரு மார்க் எதிர்பார்க்கலாம். அடுத்து ரெக்டிஃபயர்ஸ், ஹாஃப் ரெக்டிஃபயர்ஸ், ஃபுல் ரெக்டிஃபயர்ஸ் இருக்குது. அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் மட்டும் ஞாபகம் போங்க. ஃபார்மாஸ் அதே அட்லீஸ்ட் ஞாபகம் போங்க. அவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் ஃபார்மாஸ் இருக்கும். ஒவ்வொரு ரெக்டிஃபயர் ஆர் லோடு, எல் லோடு, இண்டக்ட் லோடு, இந்த மாதிரி ஒவ்வொரு லோடுக்கும் ஃபார்மாஸ் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் போனீங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது ரொம்ப சிம்பிளானது, பக் பூஸ்ட் கவுண்ட். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து விட்டுறவே கூடாது, நல்லா படிச்சுட்டு போகணும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான டாபிக். இந்த ரெக்டிஃபயரை கம்பேர் பண்ணல, இந்த சாப்பர் கான்செப்ட்ஸ் ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ். ஸோ அதை வந்து முடிஞ்சளவு நல்லா படிச்சுட்டு போகணும். பேசிக்காக படிச்சுட்டு போகக்கூடாது, நல்லா டெப்த்தாக படிச்சுட்டு போகணும். மற்றதை கூட நீங்கள் பேசிக்காக படிச்சுட்டு போங்க, ஆனால் இதை வந்து கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுட்டு போகணும். பக்கனுடைய அவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் ஃபார்ம் என்ன, பூஸ்ட் ஃபார்ம் என்ன, பக் பூஸ்ட் ஃபார்ம் என்ன, சர்க்யூட் டயக்ராம், ஒரு சர்க்யூட் கொடுத்து இது பக்கா இல்லை பூஸ்டா, பக் பூஸ்டான்னு கேட்பாங்க. ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்து இது பக் கன்வெர்ட்டரா, புக் பூஸ்ட் கன்வெர்ட்டரா, பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர்னு கேட்பாங்க. நம்ம பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ அது சர்க்யூட் டயக்ராம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பல்ஸ் வித் மாடுலேஷன் என்ன, டியூட்டிவேஷன் என்ன, அது தெரிஞ்சுக்கணும். ஃபார்மா டியூட்டிவேஷன் ஃபார்மா என்ன, பல்ஸ் வித் மாடுலேஷன் ஏன் பல்ஸ் வித் மாடுலேஷன் போகும், ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் SMBS ரொம்ப ஈஸியான டாபிக். இந்த SMBS வந்து ரொம்ப ஈஸியான டாபிக், அதை படிச்சுட்டு போயிடும். ஏன்னா அது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதை விட்டுறக்கூடாது. பவர்லானிக்ஸில் SMBSலேருந்து ஒரு கொஸ்டின் இருந்தாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். லீனியர் ஒரு பவர் சப்ளைக்கும் SMBSக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, SMBS அட்வான்டேஜஸ் என்ன, SMBS டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, SMBSல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன. அது லீனியர் ஒரு பவர் சப்ளைக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால் என்னங்கிறத நீங்கள் நோட் பண்ணிட்டு போங்க. நோட் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து UPS, ஆன்லைன் UPS என்ன, ஆஃப்லைன் UPS என்ன, அது தெரிஞ்சுட்டு போங்க. இது பேஸ், ஏன்னா இது சிம்பிளாக உள்ள டாபிக்ஸ்லாம் இதெல்லாம். அடுத்து இன்வெர்டர் 120 டிகிரி கனெக்ஷன் மோட், 180 டிகிரி கனெக்ஷன் மோட், வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க. 180 டிகிரி கனெக்ஷன் மோட்னா என்ன, 1 டிகிரி கனெக்ஷன் மோட்னா என்ன அப்படிங்கிற வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுட்டு போங்க. ரொம்ப டெப்த்தாக படிக்கிறதா கூட இந்த வாட் இஸ் வாட்னு படிச்சுட்டு போங்க. அடுத்து சைக்ளோ கன்வெர்ட்டர், வாட் இஸ் சைக்ளோ கன்வெர்ட்டர், சைக்ளோ கன்வெர்ட்டர் என்ன பர்பஸ், அது வாட் இஸ் வாட் தெரிஞ்சுட்டு போங்க. சரியா? இது பவர்லானிக் டிரைவ்ஸ், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டர் வோல்டேஜ் கண்ட்ரோல், வேரியபிள் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், VF கண்ட்ரோல் டிரைவ்ஸ் இருக்குது. இந்த மூணுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எதுக்கு வந்து எது பெஸ்ட், ஸ்டேட்டர் வோல்டேஜ் கண்ட்ரோல் வந்து எந்த மோட்டருக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், வேரியபிள் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் வந்து எதுக்கு பெஸ்ட், VF கண்ட்ரோல் வந்து எதுக்கு பெஸ்ட். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா இதுலேருந்து நம்ம இந்த டிரைவ்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து கம்யூட்டேஷன் சர்க்யூட்ஸ், செல்ஃப் கம்யூட்டேஷன்ஸ், போஸ்ட் கம்யூட்டேஷன்ஸ்,
அந்த போலனைஸ் பொறுத்தவரை இருக்குது. ஸோ அந்த கம்பேரிசன் சர்க்கியூட்ஸ் வந்து எதுக்கு அந்த கம்பேரிசன்ஸ் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா டிஃப்ரெண்டாக வந்து கொஞ்சம் மார்க் எடுக்கலாம் நல்லா. அடுத்து கடைசி சப்ஜெக்ட்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக் மிஷின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் நிறைய டாபிக்ஸ் மிஸ் பண்ணிட்டு போவீங்க, படிக்காமே போயிருவீங்க, பேசிக்ஸ் கூட படிக்க மாட்டீங்க. சரியா? ஏன்னா அதில் வந்து பேசிக் கொஷின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பிஎல்சி லேட்ரலாஜி, இது வந்து கண்டிப்பாக 5 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா பிஎல்சியோட காம்போனன்ட், டைமர் கான்செப்ட்ஸ் என்ன, கவுண்டர் கான்செப்ட்ஸ் என்ன, அடுத்து என்ஓ நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ்டு, அது பேசிக்காக நீங்கள் லேட்ரலாஜிக்கு பற்றி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 5 மார்க் எடுக்கலாம். 5 கொஷின்ஸ் அதில் இருக்கும். 5 மார்க்கில் 5 கொஷின்ஸ் அதில் இருக்கும். 15க்கு 5 கொஷின்ஸ் இதில் இருக்குது. இந்த ஒரு டாபிக் இருக்குது. பட் நம்ம இதை படிச்சுட்டே போக மாட்டோம், 5 கொஷின் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அடுத்து ஸ்டார்ட் டேரக்ட் அனலைஸ் ஸ்டார்டர் என்ன, ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்டர் என்ன, அந்த ஸ்டார்டோட பேசிக்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு போனீங்கன்னா அதில் 2 மார்க் 1லேருந்து 2 மார்க் வரலாம். சரியா? அதுக்கப்புறம் பிரேக்கிங், டைனாமிக் பிரேக்கிங்னா என்ன, பிளக்கிங்னா என்ன, இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ், ஏசி மிஷின்ஸுக்கு பிரேக்கிங்னா என்ன, ஏசி மிஷின்ஸுக்கு பிளக்கிங்னா என்ன, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலேஸ் கான்ட்ராக்டர் அதோட பேசிக்ஸ். ரிலேயில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லாம் என்ன, ஓவரில் என்ன, லாச்சிங்கில் என்ன, கண்ட்ரோல்லாம் என்ன, அதனுடைய வாட் இஸ் வாட் அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டர், அதையும் படிச்சிருப்போம், மிஷின்ஸ்லேயும் படிச்சிருப்போம். இண்டக்ஷன் மிஷின் மோட்டர் வந்து எப்படி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது, டிசி மோட்டர் வந்து எப்படி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த கண்ட்ரோல் அதை கொஞ்சம் பார்த்துருப்போங்க. சரியா? அடுத்து டிசிஸ்னா என்ன, வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க. டிசிஸ்னா என்ன, ஸ்கேட்னா என்ன ஸ்கேடா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, டிசியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, சில ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கூட கேட்கலாம். சரியா? வாட் இஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், வாட் இஸ் வாட் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா அதில் சில நல்லா எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இதான் முக்கியமான டாபிக்ஸ். ஓகேவா? நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் எல்லாம் தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஓகே. தரவாக படிக்க முடியாட்டா வாட் இஸ் வாட்னா படிச்சுட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரையில். பட் நீங்கள் அந்த டாப்பிக்கை வந்து இன்னுமே படிக்காமல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆன்சர் பண்ண முடியாமல் போயிருவீங்க. நான் மிஸ் பண்ணுறது அதுதான். எக்ஸாமினேஷன் போகும்போது முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போவோம், அதுலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆன்சர் பண்ணிடுவோம். பட் அதை தாண்டி இருக்கும்போது கொஸ்டின்ஸ் இருக்கும்போது ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஏன்னா பேசிக்ஸே படிச்சிக்க மாட்டோம், வாட் இஸ் வாட்னு கூட படிச்சிக்க மாட்டோம். ஸோ அதனால் அட்லீஸ்ட் தெரியாத டாபிக்ஸை வந்து வாட் இஸ் வாட்னா படிச்சுக்கோங்க. படிச்சு போனீங்கன்னா சுயராக நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் எல்லாம் மார்க் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸில் உள்ள முக்கியமான ஃபார்முலாஸ் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, அதுக்காக ப்ரிப்பரேஷன் நம்ம கொடுக்குறோம். என்சி வார்னிங் சென்டர் மூலமாக ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம். அது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் நம்ம ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதே ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் வந்து இந்த டிஎன்பிசி கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு பேப்பர் 1க்கு வரும். ஸோ யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ டிஎன்பிசி கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்ஸ் ப்ரிப்பரேஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் யூஸ் ஆகிடும், இல்லை இதுக்கும் யூஸ் ஆகிடும். ஸோ ஒருவேளை ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ஸ் நீ அப்ளை பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்காக யூஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாபிக் வைஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், வீடியோ மெட்டீரியல்ஸ், கொஷின்ஸ்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, கண்டினியூஸாக நான் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment.